மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்ன குட்டி கதைகள்ல இதுவும் ஒண்ணு. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தைரியமும் தன்னம்பிக்கையும். 200 பேர்கள் கூடியிருந்த ஒரு அரங்கத்துல ஒரு பேச்சாளர் இருந்தாரு. அவரு ஒரு 500 ரூபாய் நோட்டை காட்டி இது யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு. கூடியிருந்த எல்லாருமே தனக்கு பிடிக்கும் அப்படின்னு எல்லாருமே கை தூக்குனாங்க. பேச்சாளர், உங்கள ஒருவருக்கு இந்த 500 ரூபாய் நோட்டை தர்றேன், அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய கசக்கி சுருட்டினாரு. இப்போதும் இந்த 500 ரூபாய் நோட்டு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு. எல்லாருமே கைய தூக்குனாங்க. அவரு அந்த ரூபா நோட்டை தரையில போட்டு காலால நசுக்கி அதை அழுக்காக்கி நோட்டை காட்டி இன்னும் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு. எல்லாருமே கை தூக்குனாங்க. அவரு திரும்பவும் தொடர்ந்தாரு. இது ஒரு 500 ரூபாய் நோட்டு தான். பல முறை கசக்கியும் மிதிப்பட்டும் அழுக்கடைஞ்சும் அதனோட மதிப்பை இந்த 500 ரூபாய் நோட்டு இழக்கல. ஆனா மனிதர்களாகிய நாம அவமானப்படும் போதும் தோல்விகளை சந்திக்கும் போதும் மனமுடைஞ்சு போய் நம்மளை நாமே தாழ்த்தி கொள்கிறோம். நம்முடைய மதிப்பு என்னைக்கும் குறையிறதே இல்லை. நீங்க தனித்துவமானவர்கள். இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். அதனோட மதிப்பு என்னைக்குமே குறையிறதில்ல அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கை என்ற பயிருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உரமும் பூச்சிக்கொல்லிகளும். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.